அனைவருக்கும் வணக்கம். இப்போ கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து இந்த புடவையில் வந்து அம்பர்லா சுடிதார் இல்லை கவுனாகவும் வச்சுக்கலாம், ஃபுல்லாக கால் வழியாக கேட்டிருக்குறாங்க அம்பர்லா கட்டிங்கில். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த புடவையில் தான் இப்போ கட்டிங் வீடியோ எப்படின்னு உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். லைனிங் பாருங்கள், அதுக்கு 2.5 மீட்ரு லைனிங் எடுத்துருக்குறேன். முந்தானி சைடில் 2.5 மீட்ரு லைனிங் எடுத்துருக்குறேன். முந்தானி சைடில் மேல் டாப்புக்கும் கைக்குமே முந்தானி வெட்டிட்டு புடவையில் அம்பர்லா கட்டிங் போட போகிறோம். இப்போ அதுக்கு மேல் டாப்புக்கு லைனிங்கில் நாம் ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம். கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு வந்து விட்டுட்டு மேலே 14 இன்ச்சு ரெடி அளவு 1/2 இன்ச்சு வந்து மேலே தையலுக்கு இதையே இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். கீழே 1/2 இன்ச்சு மேலே மொத்தமாக 14.5 இன்ச்சு எடுத்துருக்குறேன். ஷோல்ட்ரு நெக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து 5.25 இன்ச்சு. இப்போ 5.25 இன்ச்சு குறிச்சிக்கலாம். ஷோல்ட்ரு நெக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து 5.25 இன்ச்சு. இப்போ நெக்கு வந்து 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டேன். ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு விட்டுட்டேன். இனி ஆம்கோலுக்கு அதே 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து 5.25 இன்ச்சுன்னா அதே 5.25 இன்ச்சு தான் கீழேயும். இப்போ இப்படி மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டாச்சு. மேலே 5.25 இன்ச்சுன்னா கீழே எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து முள்ளங்க ஆம்கோல் கிட்ட கீழே 5.25க்கு மார்க் பண்ணி அதை ஒரு இப்படி கோடு போட்டுக்கலாம். ஒரு 1.25 இன்ச்சுக்கு புள்ளி வச்சு ஒரு வளைவு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு உடம்பு சுற்றளவு வந்து 7.25 இன்ச்சு. உடம்பு சுற்றளவு 7.25 இன்ச்சு. ரொம்ப சின்ன உடம்புக்காரர் தான். இப்போ 7.25க்கு மார்க் பண்ணியாச்சு. அதுபோக தையலுக்கு 1.5 இன்ச்சு. கீழே வந்து வேஸ்ட் ரவுண்டாக உங்களுக்கு வந்து 7 இன்ச்சு. 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு வந்து டாட் பிடிச்சிக்கலாம். 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இதுக்குள்ளே ஒரு கோடு போட்டுக்கலாம். முன்னாடி பின்னாடி கொஞ்சம் டாட் பிடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ டாட்டுக்கு 1/2 இன்ச்சு விட்டாச்சு எப்பவும் போல். இப்போ கீழே கொஞ்சம் சேஃப் எடுத்துக்கலாம். ஆம்கோல்லேருந்து நம்ம கீழே அந்த 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம்லங்க, அதுக்கு வந்து ஒரு சேஃப் எடுத்துக்கிறோம். கீழேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நாம் உடம்பு சுற்றளவு அந்த பாதி அளவு சரி பாதி எடுத்து இப்படி 1 இன்ச்சுக்கு இப்படி மேலே கொண்டு வந்துக்கிறோம். முதல்லிருந்து வரக்கூடாது. ஒரு பாதி அளவுலேருந்து தான் 1 இன்ச்சுக்கு மேலே குறிச்சிக்கிறோம். கழுத்து வந்து 5.5 இன்ச்சு. முன்னாடி பின்னாடி ஒரே அளவு தான் உங்களுக்கு. 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்படி ஒரு வளைவு எடுத்துக்கிறேன். இனி இதை வந்து வெட்டிக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் சேஃப் அந்த 1 இன்ச்சுக்கு எடுத்தோம்னா தான் பாவாடை வந்து கீழே ரொம்ப ஓரத்தில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த 1 இன்ச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது பாவாடை. இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கட் மார்க் போட்டாச்சு. இனி ஸ்லீவ் வெட்டிக்கலாம். இப்போ நான் அந்த துணியிலேயே பாருங்கள், கீழே 1/2 இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோடு போட்டாச்சு. கீழே லைனிங்கு மெயின் கிளாத் மடித்து அடிப்போம்லங்க. ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு 10 இன்ச்சு. 10 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அதிலிருந்து கீழே ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அந்த வளைவு எடுக்கிறதுக்கு ஆம்கோல் வளைவு வரணுமுல்லுங்க, அந்த 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கையோட அகலம் 6 இன்ச்சு குறித்து இப்படி அந்த வளைவு எடுத்துக்கலாம். அவங்க வந்து பப் ஸ்லீவ் கேட்டிருக்குறாங்க. அதனால் உன்னை மேலே பப்புக்கு மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து கை லூஸு 4 இன்ச்சு. அதையே இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த இடம் பீஸ் கொடுக்கணும். இப்போ பப்பு கை கேட்டிருக்கிறதுனால மேலே 3 இன்ச்சு. 3 இன்ச்சுக்கு ஏகமும் சதுரமாக ஒரு பொட்டியாட்ட பாக்ஸ் போட்டுக்கலாம். அந்த கார்னரில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு இப்படி வளைவு எடுத்துக்கணும். கார்னரில் கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சுக்கு வர மாதிரி வந்து இப்படி மேலே இப்படி வளைவு எடுத்து அந்த வளைவை கீழ் வளைவோடு அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்னா பப் கை முதல் போட்டது நார்மல் ஸ்லீவு, அதுக்கு மேலே இந்த 3 இன்ச்சு குறிச்சிருக்கிறது பப் ஸ்லீவுக்கு அந்த பப்பு வர்றதுக்கு. இப்போ இனி இதை வந்து வெட்டிக்கலாம். இப்போ ஓரத்தில் வந்து அந்த சைடில் வந்து நான் அடிக்கணுங்க. அது ஃபோல்டிங் சைடாக இல்லை, அந்த அல்லையும் ஓப்பன் தான். ஏன்னா நம்ம லைனிங் 2.5 மீட்ரு தான் எடுத்துருக்கிறனால இதுக்குள்ளேயே கைக்கும் சரி பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த துணி மேலே இந்த துணி வச்சு அப்படியே லைட்டாக அடிச்சுக்கலாம். இது வந்து கரை சைடு தான் 4 அந்த பக்கமும். அதனால் நம்ம அந்த துணிக்கு மேலே துணி வச்சு ஜாயின் பண்ணிட்டோம்னா ஸ்லீவ் நம்மளுக்கு இதுலேயே ரெடி ஆயிடும் லைனிங்க்கு. இனி இது எல்லாம் வெட்டிக்கலாம் அப்படியே. அவ்வளோதாங்க. ஏன்னா வந்து அம்பர்லா ஃப்ராக்குங்கிறனால கொஞ்சம்
லைனிங்க்கு உள்ளே வேணுமில்லங்க, அதனால் வந்து நான் ஸ்லீவ் இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இனி பாருங்க, இருக்கிற துணி வந்து 2ஆக மடிச்சுக்கணும். துணியை இருக்கிறத இப்படி 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு துணி பெருசாக இருந்தது அப்படின்னா இதுலேயே இப்படி கிராஸாக கொண்டு போய் லைனிங்கில் அம்பர்லா கட்டிங் போடலாம். அம்பர்லா கட்டிங் போடையில் நம்மளுக்கு பாவாடை கீழே லென்த்தே 35 இன்ச்சு வேணும், லைனிங்கில் குறைஞ்சது ஒரு 30 இன்ச்சுனால் வேணும். இப்படி வைக்கல லைனிங்கில் அந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி பீஸு கொடுத்து அடிக்கணும். அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து அம்பர்லாவுக்கு வந்து 2ஆக மடித்து இப்படி லைனிங் போட்டுக்குவேன். 2ஆக மடித்து போட்டு அந்த லைனிங்கை சரிவாதியாக மடித்து சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்குவேன். இப்போ பாருங்கள், இந்த லைனிங்கை எந்த சைடு நம்மளுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டு சரிபாதியாக மடிச்சுக்கலாம். சரிபாதியாக மடிக்கிறது எதுக்குன்னா சென்ட்ரு பாயிண்ட் குறிக்கிறக்கோசரம் தான். இப்போ பாருங்கள், இப்படி போட்டிருக்குறாங்களா. இப்போ இதை வந்து இப்படி மடித்து பாருங்கள், அந்த கை வச்சுருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே டாப்போட அளவு அந்த சென்ட்ரு பகுதிக்கு அப்படி வர்ற மாதிரி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ சரி பாதி அப்படி போட்டோங்களா. அந்த சென்ட்ரு மார்க்கிங் வரும், இந்த இடத்துல சென்ட்ரு மார்க் வருது. இதுக்கு மேலே கரெக்டாக நம்ம அந்த டாப்பு வெட்டி இருக்கிறோம்லங்க, மேல் டாப்லேயுமே சென்ட்ரு மார்க்கை குறிச்சிக்கணும். சென்டராக இருக்கிற இடத்த குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு அந்த சென்ட்ரு பகுதியை கரெக்டாக இந்த பாவாடைக்கு சென்ட்ரு பகுதியில் இப்படி வச்சுக்கணும். இப்படி வளைவாக அந்த மேல் பகுதி வெட்டி இருக்கிறோம்லங்க, அதை பாருங்கள், கிட்ட வச்சு காமிக்கிறேன். அந்த சென்ட்ரு பகுதிக்கு சென்ட்ரு பகுதி வச்சு அந்த லைனிங்கில் இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அந்த லைன் கொண்டு போய்க்கலாம். தையலுக்கு நம்ம அர்க்காத்து போட்டுருக்குறோம்லங்க, அந்த இடத்துல ஒரு இப்படி கோடு போட்டுக்கலாம். இது தையலுக்கு, அது வெட்டுறதுக்கு. அதே மாதிரி தையலுக்கு வெட்டுறதுக்குன்னு இப்படி கிராஸாக கொண்டு போயிட்டோம்னா இது நம்மளுக்கு அம்பர்லா வந்து நம்மளுக்கு சூப்பராக பாருங்கள், இந்த கடைசி வரைக்கும் இப்படி கொண்டு வந்துடணும். அதே மாதிரியே அந்த பக்கமும் இப்படியே கொண்டு வந்துட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு அம்பர்லா கட்டிங்கு கீழே அகலம் கிடச்சிரும், நம்மளுக்கு லென்த்தும் நம்மளுக்கு தேவைப்படுற அளவு கிடச்சிரும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. லைனிங்கில் நம்ம கிராஸில் போட்டு வெட்ட தேவையில்லை. லைனிங்கில் கரெக்டாக மேல் பார்ட்டை வச்சு கரெக்டாக இப்படி கிராஸாக கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு பாவாடை அளவு நீட்டாக கீழே அகலமாகவும் வந்துடும், மேலே சேஃபும் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இப்போ இப்படி வெட்டியாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு லைனிங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எவ்வளோ இதாக கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. இனி வந்து நாம் புடவையில் நாம் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். லைனிங் எடுத்து வச்சுட்டு புடவையில் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ புடவை பாருங்கள், 2ஆக மடிச்சுக்கணும். இப்போ இந்த முந்தானி சைடு வெட்டிக்கலாம். இதை வெட்டி நாம் வந்து மேல் டாப்புக்கும் கைக்குமே இந்த முந்தானி சைடு வச்சுக்கலான்ட்டு. இப்போ பாருங்கள், மேல் டாப்புக்கு அந்த துணி போட்டு அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சு இப்படி கட் பண்ணிக்கிறோம். இதுலேயே வந்து நம்ம ஸ்லீவும் வெட்டிக்கலாம். இது வந்து டிசைன் மேலே முந்தானியில் அதிகமாக இருக்கிறதுனால மேல் டாப்புக்கும் ஸ்லீவுக்கும் வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கு. ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவுங்கிறதுனால அந்த லைனிங் போட்டு அப்படியே நம்ம அந்த லைனிங்கில் இருக்கிற மாதிரி அப்படியே வெட்டிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு வெட்டிக்கிறோம். அவ்வளோதாங்க, ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இனி புடவையில் வந்து பாருங்கள், 2ஆக மடித்து இப்படி போட்டுக்கிற புடவையில் ஒரு சைடு பார்டரை வெட்டிட்டேன். ஏன்னா நம்ம கவுன் தைச்சம் கடைசியில் அந்த பார்டரை வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2ஆக மடிச்சிருக்கிறோங்களா. இப்போ ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்குது. ஒரு ஃபோல்டிங் அப்படியே எடுத்து 2 பக்கம் ஃபோல்டிங் கரெக்டாக பிடிச்சிக்கணும். ஒரு ஃபோல்டிங் எடுத்து அந்த இன்னொரு ஃபோல்டிங் கை வச்சுருக்கிறோம் பாருங்க, அந்த அளவுக்கு இப்படி போட்டு இப்படி கிராஸாக இப்படி கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபோல்டிங் ஆப்போசிட்டில் கரெக்டாக அந்த சைடு ஓரத்துக்கு கரெக்டாக அந்த ஃபோல்டிங் கொண்டு வந்துடணும். கொஞ்சம் கூட உள்ள சுருக்கங்கள்லாம் இல்லாத அப்படியே கரெக்டாக எடுத்து இப்படி வச்சுக்கணும். இப்படி கரெக்டாக எல்லாம் எடுத்து நீட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே நாம் மேலே வெட்டினோம்லங்க மேல் டாப்புக்கு, அதை வச்சு கரெக்டாக வச்சு நாம் அளவு போடணும். இப்போ இந்த ஃபோல்டிங் சைடுக்கு அந்த லைனிங்கில் ஃபோல்டிங் கரெக்டாக அந்த ஃபோல்டிங் நேராக வர்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ பாரு, என் கைக்கிட்ட அப்படியே நேராக இருக்குங்களா, அதே மாதிரி வச்சுக்கணும்.
இப்போ பாருங்கள், ஃபோல்டிங் ஒரே மாதிரி இருக்குதுங்களா? அதே அளவு இப்படி வரைஞ்சிக்கணும். தையலுக்கு நம்ம 1.5 இன்ச்சு விட்ருக்குறோம்லங்க, அதே மாதிரி மேலே 1/2 இன்ச்சுக்கு நம்ம வெட்டுறதுக்கு விட்டுக்குறோம். இப்போ இதுக்கு கீழே கவுனோட மொத்த லென்த்து வந்து 49 இன்ச்சு. 49 இன்ச்சில் மேலே 14 இன்ச்சு போச்சுன்னா கீழே நம்மளுக்கு 35 இன்ச்சு தேவைப்படுது. இப்போ நம்ம 35 இன்ச்சு கீழே இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். ஒரே மாதிரி 35 ஏகம் அதே மாதிரி வச்சுட்டே வரணும். அதுபோக கீழே 1/2 இன்ச்சு 35 நான் மார்க் பண்ணிகிட்ருக்கிறேன். கீழே மடித்து அடிப்போம்லங்க ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ ஏகம் அதே மாதிரி மேலே அங்கே வச்சு 1ஆம் நம்பர் அங்கே மேலே இருக்கணும். கீழே நம்மளுக்கு 35. அதே மாதிரி அதே சர்க்கிளில் அப்படியே கொண்டு வர வளைவாக 35 மார்க் பண்ணிகிட்ருக்கணும். மேலே 1 கீழே 35க்கு மார்க் பண்ணோம்னா இப்போ பாருங்க, இந்த இடம் வந்து துணி நம்மளுக்கு பத்தாது இருக்குது. அதுக்கு நம்ம பீஸு கொடுத்து படிமான தையல் கொடுத்து அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தெரியாது. 35 இன்ச்சு கரெக்டாக போட்டாச்சு. இப்போ இது எல்லாம் இப்படி ஒரு கோடு போட்டு வெட்டிக்கலாம். இப்போ மேலிருந்து 35 ஒரே மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இந்த மார்க் பண்ணதை அப்படியே இணைச்சிக்கலாம். இது இந்த பீதுக்கு வந்து பீஸு கொடுத்து அடிச்சுக்கணும். மிச்சமாக இருக்க கிளாத்தெல்லாம் நிறைய இருக்குல்லங்க, அதை வந்து கீழே பத்தாததுக்கு பீஸு கொடுத்து அடிச்சுக்கலாம். இப்போ இதுவரை கரெக்டாக இருக்குது. இங்கே இதுக்கெல்லாம் நாம் வந்து அந்த 2 துணிக்கு மட்டும் பீஸு கொடுத்து அடித்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக அளவாக வந்துடும். இதுக்கு இந்த பீஸு கொடுத்து அடிச்சுட்டு நம்ம எப்போ போல் தைச்சிக்கலாம். இவ்வளோதாங்க அம்பர்லா கட்டிங்கு. இதையும் நான் தைக்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன். இதுக்கு பீஸு கொடுத்து அடிச்சிட்டா கொஞ்சம் கூட தெரியாது, நீட்டாக இருக்குது. அந்த சுருக்கம் அதிகமாக வர்றதுனால இவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.